கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும்? இந்த ராசியில் எங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்த வரம் என்ன சார், என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னா, இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது தான் எனக்கே தெரியுமே, அதுக்கு எதுக்கு சார், எனக்கு எதுக்கு நீங்கள் பலன் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு இல்லை. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் லைஃப்பில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்ன, உங்கள் கூட இருக்கிறது என்ன, உங்களுக்கு என்னடா நடந்திருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி ஆகிடும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் கூட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. அடுத்தடுத்து நான் எது வீட்டில் வைங்க, அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. அதுக்காக தான் இந்த முயற்சி. அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும். குழந்தை பிறப்பு தாமதம், 5 கூடியவனே 6 கூடியவனாக இருக்கிறார். குழந்தை பிறப்பு தாமதம், சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பாங்க. 5 கூடியவனே 6 கூடியவன். அதனால் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சொத்து வச்சுருந்தா கண்டிப்பாக அது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆக்கிரமிப்பு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த இடம்லாம் எங்கள் இடம் தான் சார், அவங்க இருந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க போன்றவைகள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும், இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கிறது. அதே மாதிரி ஹோல்சேல் டீலராக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். பெரும்பாலும் நீங்கள் எப்படி நான் மிதுன ராசிக்காரங்களை சொன்னேன், அவங்க ரீட்டைல் டீலர், அது மாதிரி நீங்கள் ஹோல்சேல் டீலர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஹோல்சேலாக பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை பல்காக வாங்கணும் சார், பல்காக பண்ணணும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சைனா போகணும், சீனா போயிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வரணும், இங்கே 3 லட்ச ரூபாய்க்கு விற்கணும். அந்த மாதிரி உங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படி இருக்குன்னா, மொத்தமாக வாங்கி மொத்தமாக விற்கணும். சில்லறை வர்த்தகம் உங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு குணம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களோட குணமே என்னென்னா, இந்த லே அவுட்டு போடுறது, லேண்டு விற்கிறது, இது மாதிரி என்ன இருக்கும். ஊர் பக்கம் ஒரு இடம் வாங்கிடணும் சார், வாங்கிட்டு லே அவுட்டாக போட்டுடணும். கன்னிராசிக்காரர்கள் எந்த பிஸ்னஸை பார்த்தாலும் உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இது உங்களோட குணம். ஏன்னா 1-10 கூடியவர் புதன், அந்த புதன் இரட்டை மனதுடையவர் என்பதால் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவீங்க. சாணவாயில் எரிவாயு தயாரிக்கிறாங்க, நானும் அப்படின்னா இனிமேல் சாணம் வாங்கி எரிவாயு தயாரிக்க போகிறேன், இதை ஒரு கேண்டில் நானும் இனிமேல் கேண்டில் தயாரிக்க போகிறேன். எதை பார்த்தாலும் உங்களுக்கு அது மேலே ஆசை வரும். உங்களுக்கு அது வருது வரலைங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். சேலரிடு பர்சனாக இருக்க 200%, 197% கன்னிராசிக்காரர்கள் விரும்புவதில்லை. சேலரிடு பர்சனாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூராவே எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் 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 இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் சந்தேக பேர் வழியாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க. எதையும் நம்ப மாட்டாங்க. லைவ் லொக்கேஷன் போடுங்க, எங்கள் ரிசிப்ட் அனுப்புங்க பாப்பா, நான் பார்க்குறேன் என்று இது மாதிரிலாம் இப்படி பேசுகிறது உங்கள் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் அதை பேசணும்னு பேசலை, விளையாட்டாக பேசுனீங்க, ஆனால் எதிராளிக்கு அது சுருக்குன்னு ஆகிடும். நீங்கள் அனுப்புங்க சார், டீட்டெயில் அனுப்புங்க சார் அப்படி நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேனா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் பழைப்பீங்க. உங்கள் ஊர் சொந்த ஊர் வேறு ஊர், நீங்கள் பழைக்கிறது அதெல்லாம் ஏற்படும். மாதிரி பண்ணைகள், உணவு தானிய கிடங்கு போன்றவைகள்லாம் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அந்த மாதிரிலாம் பண்ணை வச்சுருக்கிறது, உணவு தானிய கிடங்கு போன்றவை ஹோல்சேல், இதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்கள்லாம், உணவுப் பொருட்கள்லாம் சேமிக்கிற கிடங்கு. கன்னிராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்துலேயே ரேஷன் கடை கண்டிப்பாக உண்டு. ரேஷன் கடை, ரேஷனில் வேலை பார்க்குறவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. ரேஷனில் வேலை பார்க்குறவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. ரேஷன் கடை 200% உண்டு. அதே மாதிரி ரேஷனை ஜோதிட அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்கள் பண்டிதர்கள் இருக்கும் இடத்துல இருப்பீங்க. பெரும்பாலும் ஜோதிட தொழில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது ஜோதிட தொழில் செய்கிறவங்களோட தான் உங்கள் பிஸ்னஸே இருக்கும். உங்களோட வாழ்க்கை பழப்பு எல்லாமே அவங்களோட. இந்த மாதிரியான பண்டிதர்கள், அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், வர்ணனையாளர்கள், இவங்க கூடலாம் இருப்பீங்க. பெட்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் உண்டு. பெட்டாக் ரொம்ப விரும்புவீங்க. பெட்டாக்குன்னா உங்களுக்கு உயிர். பெட்டாக வளர்த்துவீங்க. அதே மாதிரி வெண்டை, கிழங்கு, இது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. கன்னிராசிக்காரர்கள் நிறைய காரம் விரும்பி சாப்பிடுவீங்க, நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவீங்க. இதெல்லாம் உங்களோட குணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், ஜோதிடம் போன்றவையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜோதிடம்னா ரொம்ப உயிர் பிரியம். அதே மாதிரி வேளாண்மை பண்ணுறது, வாழை வளர்த்துறது, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது மாதிரிலாம் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள், அக்ரிகல்ச்சர் பிரியர்கள். கன்னி தேவதை வணங்குவாங்க, உக்ர தேவதை வழிபடுவாங்க. இது மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. இந்த ஆத்தா பிரத்யங்கரா தேவி என் மனசில் சொன்னா, இது மாதிரிலாம் ரொம்ப விருப்பப்படுவீங்க. கன்னி தேவதை, பெண் தேவதையெல்லாம் ரொம்ப விரும்புவீங்க. இது மாதிரி ஹஸ்தம் நட்சத்திரம் இப்போ கன்னிராசி பெண்ணை நம்பி கெடுவார்கள். ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி பெண்ணை நம்பி கெடுவார்கள்.
குழந்தை பிறந்தவுடன் பிரிவு ஏற்படும். இவர்கள் வாழ்க்கையில் குழந்தை பிறந்தவுடன் நிச்சயம் பிரிவு ஏற்படும். அதே மாதிரி முதல் திருமணத்தில் மகிழ்ச்சி இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் மகிழ்ச்சி என்பது இல்லை. ரெண்டாவது, கன்னி சித்திரை குடும்பத்தோடு சேருவாங்க. கன்னி சித்திரை குடும்பத்தோடு சேருவாங்க. பிரிந்திருந்தா நான் சொல்கிறேன், காதல் திருமணம் பண்ணி பிரிந்திருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்துருவாங்க. மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்க. அது மாதிரி கேஷியரு, டாக்ஸேஷனு, ஆடிட் பண்ணுறவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. முக்கியமாக போலீஸில் வேலை செய்கிறவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. டீச்சர் அவங்க வீட்டில் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரங்க வீட்டில் டீச்சர் ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க. சொந்த தொழில் 10 வயதில் கர்மம் ஏற்படும். நல்ல பதவி. கன்னிராசிக்காரங்க சாதாரண ஒரு பதவியில் வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அந்த கம்பெனியில் பெரிய பதவிலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு மேலே வந்துடுவீங்க. தான தர்மமெல்லாம் உண்டு. இன்சூரன்ஸு, பேங்க்கு, இன்ட்ரெஸ்ட் போன்றவைகள்லாம் ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கைகள் உண்டு. மனைவி மூலம் ஆதாயம் என்பது ஏற்படும். மனைவி மூலம் தந்தையால் வருமானம் உண்டு. வாக்கு சாதுரியம் உண்டு. ஆன்மீக பேச்சாளராக இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப இருக்குது. சகோதரன் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் வழக்கு ஏற்படும். பெரும்பாலும் சகோதரர்கள் ஏதாவது சிறு வயதிலே அகால மரணம் அடைதல் போன்றவை எல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் இருந்தால் அவங்களோட இருக்கிறது இல்லை. மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். சில பேருக்கு பேச்சு திக்குவாய் பிரச்சனை வரும். இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் வரும். உள்ளூரிலே மனைவி, உள்ளூரில் உறவினர் போன்றவைகள்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. வேலைக்கு செல்லும் குழந்தைகள், பெரும்பாலும் தாமத குழந்தைகள். குழந்தை கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தாமதித்து பேசி அதுக்கப்புறம் தாமதித்து வளர்ந்து போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. குலதெய்வ வழிபாடு சண்டை ஏற்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 4 கூடியவனே 7 கூடியவனாக இருப்பதால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரே அடிதடி வெட்டு குத்து சண்டையாயிரும் வீட்டில். ஏதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய சண்டை சம்பவம் நிச்சயம் உண்டு. இதெல்லாம் ஏற்படும். அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என் பேரை போடல, பத்திரிகையில் என் பேரில் போடல, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை ஏற்படும். என்னை ஒன்று விட்ட மாமாவுக்கு, சித்தப்பாவுக்கு, தூரத்து பங்காளி என் பேரை ஏன் போடல, இந்த மாதிரி இவங்க இதுக்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. குழந்தையால் கடன் என்பது ஏற்படும். மாமாவுக்கு வியாதி என்பது ஏற்படும். நிறைய பிரயாணம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பகல் தூக்க விரும்பியாக இருப்பீங்க. மத்தியானம் கொஞ்சம் நேரமாக தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் போன்றவைகள் இருப்பீங்க. இரவு நேரத்தை ரொம்ப சந்தோஷமாக கழிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. நான் சுக்கிரன் 2 கூடியவனாக இருக்கிறார். 2னா உணவுப் பொருள். அப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபன் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, டிஸ்கோத்தே டான்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நைட் ஆனால் ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஒரு ஆள், 7 மணிக்கு மேலே ஒரு ஆள் போன்றவைகள் ஏற்படும். ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை கொண்டாடணும் சார், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களோட பற்றி ஜென்ரலான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 1 10 கூடியராகவே புதன் இருப்பார். ரொம்ப பெரிய புத்திசாலிகள். 2 9 கூடியனாக சுக்கிரன் தான். மனைவி வந்த பிறகு தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சகோதர பாவங்கள் எந்த சந்தோஷமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 7 கூடியவன் குரு என்பதால் திருமண வரவுல மகிழ்ச்சி இல்லை போன்றவையெல்லாம் ஏற்படும். இதுதான் உங்களுடைய குணம். பெரும்பாலும் ஜோதிடம், ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதை டச் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது. முக்கியமாக ஜோதிடத்தை தொட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். அவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற தலைமைச் சாத்தன் விடமாகப்பட்ட இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.